ஓகே. ஸோ ஸோ ஃபார் வந்து ம், அதான் மாடியூல் கஸ்டம் மாடியூல் டெவலப்மெண்ட் வரை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கஸ்டம் மாடியூல் டெவலப்மெண்ட் பண்ணுறப்போ நான் ஆக்சுவலாக டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஒரு இது சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது உங்களுக்கு இன்டர்வியூஸு என்ன சொல்றது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல இதில் எல்லாமே நிறைய பிளேசஸில் ஆக்சுவலாக அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ ஜென்ரலாக டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் எப்படின்னா ஒரு 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி 2 இது இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இந்த கிளாஸ் பில வந்து உங்களுக்கு கிளாஸ் ஏல உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கிளாஸ் ஏவை வந்து கிளாஸ் பிக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேராமீட்டராட்டு பாஸ் பண்ணிட்டு கிளாஸ் பில யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது உங்களுக்கு ரொம்ப அதான் இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்குது. பட் சிம்பிளா சொல்றேன்னா இப்போ வந்து கிளாஸ் ஏங்கிறது வந்து ஒரு 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 சிம்பிளாட்டு என்ன சொல்றது ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளாஸ் ஏ வந்து ஒரு பாக்ஸ், கிளாஸ் பிங்கிறது இன்னொரு பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4-5 ஐட்டம்ஸ் இருக்குது. எது பென்னு, பென்சில், ரப்பர் ஸ்கேல் ஏதோ இருக்குது சம்திங். செகண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. வேற என்ன சொல்லலாம், இந்த காம்பஸ் அது இதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பென், பென்சில் சம்திங் வேணும். ஓகேவா? இதுல அந்த செகண்ட் பாக்ஸ்ல வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து செகண்ட் பாக்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு பாஸ் பண்றதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு கான்செப்ட் தான் நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த இந்த மெத்தட்ல நம்ம எதனால இது ஒரு பெனிஃபிட்னா அதாவது ஒரு பாக்ஸ்ன்னு இல்லை, உங்களுக்கு எத்தனை பாக்ஸ்னாலும் இந்த மெத்தட்ல வந்து நம்ம ஈஸியா வந்து ரைட் அதாவது அந்த எந்த பாக்ஸுக்கு தேவையோ அந்த பாக்ஸுக்கு நம்ம எத்தனை பாக்ஸ்ல இருந்துனாலும் எடுத்து மூவ் பண்ணிக்கலாம். புரியுதுல? ஸோ ஓவரால் கான்செப்ட் என்னன்னா ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸுக்கு எத்தனை கிளாஸ்ல இருந்து வேணாலும் நம்ம வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதுக்கு பாஸ் பண்ணி விடலாம், பாஸ் பண்ணி அந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ். ஓகேவா? இது நம்ம நம்ம கிரியேட் பண்ணது கண்ட்ரோலருக்காக கிரியேட் பண்ண ஒரு கிளாஸ் ஆக்சுவலா. இது அதான் மேக் கிளாஸா குட் மார்னிங் கண்ட்ரோலர் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் இந்த கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸுக்குள்ள நம்ம கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த இருக்கு பாருங்க, ரிசல்ட் பேஜ் ஃபேக்டரி. இது வந்து ஒரு பேஜ் ஒரு ஒரு இன்னொரு கிளாஸ். ஓகேவா? அது எங்க இருக்குதுன்னா மெஜெண்டோ ஃப்ரேம்வொர்க் வியூ ரிசல்ட் இப்படி இருக்குது. இந்த இது என்ன பண்ணோம்னா பேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணோம் இந்த கிளாஸ். ஓகேவா? ஒரு பேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த கிளாஸ் பண்ணோம். நம்ம கண்ட்ரோலர் கிளாஸ் என்ன பண்ணோம்னா ஒரு யூஆர்ல கால் பண்ணியாச்சுன்னா அதுக்குள்ள என்ன நடக்கணும், எக்கோ பண்ணணுமா இல்ல ஏதோ ஆப்ரேஷன் நடக்கணுமா அந்த மாதிரி கண்ட்ரோலர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் கால் ஆகும், வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்கா நடக்காது. ஓகேவா? ஸோ அதான் ஒரு கண்ட்ரோலரோட ரோல், ஒரு கண்ட்ரோலர் கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா அது வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் உடைய ஃபங்க்ஷனை கால் பண்ணோம், அதுக்குள்ள என்ன இருக்குதோ அது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கண்ட்ரோலருக்குள்ள எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நடக்கணும். ஓகேவா? இதை கால் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அடிஷனலா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நடக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இன்னொரு கிளாஸை வந்து நம்ம பாஸ் பண்றோம். என்ன கிளாஸ்? ரிசல்ட் பேஜ் ஃபேக்டரிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டரா பாஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேவா? சரி, இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர்ல ஆப்ஜெக்டா பாஸ் பண்ணிருக்கோம். இது சாரி இவ்வளோ. ஓகேவா? இவ்வளவுதான். இது ஆனா இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு டைப் ஆஃப் மெத்தட். எப்படின்னா இது வந்து அந்த கிளாஸ், அது ஒரு ஃபாரின் கிளாஸ்னு வச்சுக்கோங்க, அதோட ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது நம்ம வந்து ஒரு லோக்கல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கணும். இந்த கிளாஸுக்குன்னு ஒரு லோக்கல் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த லோக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட்டை வந்து மேப் பண்ணணும். அதுதான் இந்த இதுல பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதாவது என்னன்னா அந்த வெளியிருந்து வருது இல்ல ஒரு கிளாஸ், அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை டைரக்டா நம்ம இங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இங்க வந்து யூஸ் பண்ணும்போது டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த லோக்கல் ஆப்ஜெக்ட்டை மேப் பண்ணுவோம். இந்த மேப் பண்ணிருக்கு பாத்தீங்களா, திஸ் அண்டர் ஸ்கோர் திஸ்னா இந்த இது கரண்ட் இது இதோட கிளாஸுக்கு இந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட்டை நம்ம மேப் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்றப்ப எப்பவுமே இந்த லோக்கல் ஆப்ஜெக்ட்டை தான் யூஸ் பண்ணணும். பாத்தீங்களா? இது வந்து ஃபாரின் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்து ஒரே ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபாரின் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி ஒரு 10-20 கிளாஸ்னால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுல? இது வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளது. இதே இதுக்குள்ள நம்ம சொன்ன மாதிரி அந்த செஷனு, கஸ்டமர் செஷனு, ப்ராடக்ட் கேட்டலாகு, நியூஸ் லெட்டர், அது இது வாட் எவர் ஃபங்க்ஷனாலிட்டி புதுசாக நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கிளாஸ் எல்லாமே இந்த மாதிரி பாஸ் பண்ணி இதே மாதிரி கிரியேட் பண்ணி அந்த யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். மெஜெண்டோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி வருது பாருங்க.
இப்போ வந்து ஒரு கஸ்டமர் இதை பார்ப்போம். எங்க இருக்கு? Magento மாடியூல் கஸ்டமர் இதுல ஒரு கண்ட்ரோலர் பார்ப்போம். ஓகேவா? நம்ம லாகின் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர், அக்கௌண்ட்டுக்குள்ள கிரியேட். ஓகேவா? இது வந்து லாகின் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் கிளாஸ், கிரியேட்டுங்கிறதான் கிளாஸ். ஓகேவா? Magento கண்ட்ரோலர் அக்கௌண்ட் கிரியேட்டுங்கிறதான் கிளாஸ். அதுக்கு உள்ள என்ன இருக்கா? கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா? இதுல வந்து எதெல்லாம் பாஸ் பண்ணிருக்கு பாருங்க. கண்டெக்ஸ்ட்ங்கிறது வந்து ஒரு டிஃபால்ட் இது மாதிரி, அதை நம்ம வரி பண்ண வேணாம். அது போக என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ரிசல்ட் பேஜ் ஃபேக்டரி அங்க யூஸ் பண்ணியிருந்த அதே மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகேவா? அதுவும் அதான் அப்படி ஒரு கிளாஸ் இருக்குது. அது போக என்னெல்லாம் இருக்கு பாருங்க. கஸ்டமர் செஷன். ஓகேவா? இது ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு இது பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் என்ன இந்த இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் நேம் பாத் வந்து இதுல போட்டிருந்தாங்க தானே? அந்த ஃபைலிங் இருக்கு. இதுல பாத்தீங்களா அந்த ஃபுல் ஆக்சுவலா இது என்னன்னா இப்படி இப்படி போட்டிருக்காங்க. அதுல அங்க வந்து அதான் மல்டிபிள் லைன்ல இந்த மாதிரி போட்டிருக்காங்க. மற்றபடி அதான் இதுல வந்து ஒரே லைன்ல போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். இதுல பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் பார்த்து ஃபுல்லா இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது இப்படி இதுலயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க யூஸ்னு போட்டுட்டு அந்த கடைசி நேம் மட்டும் இதுல போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்களா? பேஜ் ஃபேக்டரி இருக்கா? இங்க போட்டிருக்காங்களா? யூஸ்னு போட்டுட்டு அந்த கிளாஸ் நேம் போட்டிருக்காங்க பாருங்க. இது நீங்க .NETல எல்லாம் நிறைய இதுல யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணணும்னா யூஸ் இன்க்ளூடு, சீலெல்லாம் யூஸ் பண்ணீங்களா? ஹேஷ் இன்க்ளூட் HDIO.h கொனியா.h எல்லாம் கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான். இப்போ HDIO.h கொடுத்தா என்ன பண்ணலாம்? அந்த HDIO.h குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பிரிண்ட், ஸ்கேனா, வாட்எவர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுலயும் யூஸ்னு சொல்லிட்டு அதை இதுவும் அதே தான். புரியுதுல்ல? இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம பாஸ் பண்ணியாச்சுன்னா அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய டைப், அதான் இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட். யூஸ்னு அந்த கிளாஸ் நேம் போட்டுட்டு அந்த கடைசி கிளாஸ் நேமை இங்க போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறோம். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு ஒரு லோக்கல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த லோக்கல் ஆப்ஜெக்ட் கூட மேப் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் இதே தான். இப்போ பாத்தீங்களா? கஸ்டமர் செஷன் ஒன்று இருக்கா? அதுக்கும் இதே போல யூஸ் நேம் மேலே போட்டிருக்காங்க. லோக்கல் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபாரின் கிளாஸ், அதோட ஆப்ஜெக்ட். இது லோக்கல் ஆப்ஜெக்ட், இது ஃபாரின் ஆப்ஜெக்ட் மேப் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க உள்ள யூஸ் பண்றது எல்லாத்துலயுமே இந்த லோக்கல் இதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாத்தீங்களா? எப்படி அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கிளாஸ், அதுக்கும் அதே மெத்தட்ல தான் பண்ணியிருக்காங்க. இது எல்லா இடத்துலயும் இதே தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஃபங்க்ஷனாலிட்டி பண்றப்போ வேற ஏதாவது ஒரு கிளாஸ்ல உள்ள ஃபங்க்ஷன் கால் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்க பாஸ் பண்ணிட்டு கிளாஸ் கால் பண்ணிட்டீங்களா போதும். இது அதான் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. பட் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கும். இந்த இதான் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் நீங்க ஓரளவு கொஞ்சம் இதுதான் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. இது ஆக்சுவலா இது என்னன்னா இதோட பேரண்டோட கிளாஸ்க்கு வந்து பாஸ் பண்ற மாதிரி. அதாவது இது இந்த கிளாஸ்க்கு இந்த இருக்குல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த அதோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே அப்படி பாஸ் பண்ற மாதிரி மீனிங் நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப கரெக்டா தெரியல. பட் இது கண்ட்ரோலர்ல எல்லாம் இப்படிதான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அந்த மாதிரி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கிரியேட்டிங் கூடிய ஒரு கண்ட்ரோலர். நான் இதை லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் கூட. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா அதான் நம்ம செஷன் கூடிய ஒரு இன்னொரு கிளாஸை கால் பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இட்ஸ் லாக்இன். ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா இதுல அதான் ஒரு இஃப் கண்டிஷன். கஸ்டமர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ லாகின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்றோம்னா அவங்க என்ன சொல்றது, அவங்க முன்னாடி எங்க லாகின் பண்ணியிருந்தாங்களோ அதே பேஜுக்கு, மை அக்கௌண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ற மாதிரி. ஓகேவா? ஒன் செகண்ட். மை அக்கௌண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ற மாதிரி. ஸோ அதுதான் இது. ஓகேவா? ரிசல்ட் ரீடைரக்ட்ங்கிறது. ஒன் செகண்ட். ஓகே. இது வந்து ஒரு பில்ட்-இன் கிளாஸ், பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ அதனால இதை டைரக்டா அப்படி போட்டிருக்காங்க. ஓகேவா? இல்லைன்னா புரியுதுல? இது வந்து ஒரு அந்த கிளாஸுக்கே உள்ள ஒரு ஃபங்க்ஷன். அதனால இப்படி கால் பண்றாங்க. இதே இது ஃபாரின் கிளாஸ்னா இந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ இது என்னன்னா லாகின் பண்ணியிருக்காங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அலௌடா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. நாட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, அதை விட்டுருவோம். நம்ம இந்த இதை மட்டும் பார்ப்போம். அப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து மை அக்கௌண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இது. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள வந்து அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்றோம். இதுதான். இது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி. இதுல வந்து இந்த மாதிரி ஒரு 3 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் எக்ஸாம்பிள். இதுல வந்து ஒரு 10-20 கிளாஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஓகேவா? அதுவும் ஒரு இது ரஃப்பா பார்ப்போம். நம்மலாம் ஒர்க் பண்றப்ப அந்த மாதிரி நிறைய இதுல ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். அது வந்து உங்களுக்கு எதுலன்னா கேட்டலாக்ல இருக்கும். கேட்டலாக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் பார்ப்போம். ம். ம். ஓகே. இதுல ஒரு 5 தான் இருக்குது. இதோட நிறைய எல்லாம் இருக்கும். ஒரே நிமிஷம். வேணாம். ஒரு மாடல்ல பார்ப்போம். மாடல் ஃபங்ஷன் இல்லையா? கேட்டகரி. சரி, ஏதோ ஒண்ணு. இத பார்ப்போம். இதுல லாஸ்டா இருக்கு. application. GitLab Pix. இதுல பார்ப்போம். ஓகே. இதுலயும் குறைவா தான் இருக்குது. கிளாக்குமா? இந்த இருக்கு பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பாத்தீங்களா? எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிளாஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா இதான் JSON, STD, இது ஹெல்ப்பர், மாடலு, லொக்கல், ரெபோசிட்டரி, பிரைசிங், அப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இங்க உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ள யூஸ் பண்றப்ப அந்த லோக்கல் வேரியபிள் வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். உங்களுக்கு இன்டர்வியூல வந்து கண்டிப்பா கேட்பாங்க, வாட் இஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்? ஸோ அதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா தமிழ்ல சொல்லணும்னா அதான் ஒரு கிளாஸ்ல ஒரு 2 கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸை வந்து நீங்க செகண்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் கிளாஸை செகண்ட் கிளாஸுக்கு இது ஒரு பேராமீட்டராட்டு பாஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கிளாஸை செகண்ட் கிளாஸுக்கு செகண்ட் கிளாஸோட பேராமீட்டராட்டு பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணிட்டு செகண்ட் கிளாஸுக்குள்ள ஒரு லோக்கல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டை செகண்ட் கிளாஸுக்கு மேப் பண்றோம். மேப் பண்ணிட்டு செகண்ட் கிளாஸோட அந்த லோக்கல் ஆப்ஜெக்டை அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ள யூஸ் பண்றோம். இவ்வளவுதான். ஓகேவா? ஆனா நீங்க ஜெனரலா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து செகண்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்டா பாஸ் பண்றது. இதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். சிம்பிளா சொல்லிடலாம். அதை வந்து மெஜெண்டோல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கறப்பதான் நம்ம எப்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து செகண்ட் கிளாஸ் பாஸ் பண்ணும்போது அங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். பேராமீட்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். உள்ள செகண்ட் கிளாஸுக்குள்ள லோக்கலா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ரெண்டையும் மேப் பண்ணியிருப்போம். மேப் பண்ணிட்டு உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கல் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுவோம். இதுதான் மெஜெண்டோல யூஸ் பண்ணிக்கிற மெத்தட். எப்படி சொன்னா போதும். ஓகேவா? இதுதான் இவ்வளவுதான். ஸோ இது அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இதை வந்து நீங்க லைட்டா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த கஸ்டமர் செஷன் நேற்று ஒரு இது எடுத்தோம்ல, அது சம் எரர் சம்திங் வந்துச்சுல, அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் இதே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்க, இந்த இருக்குதா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதுல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா, செஷன் கஸ்டமர் செஷன் கிளாஸ், அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்டை இந்த லோக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு மேப் பண்ணியிருக்கோம். மேப் பண்ணிட்டு இங்க வந்து இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அவ்வளவுதான். அதை வச்சுட்டு அது புரியுதுல, இந்த கஸ்டமர்ங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன். நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பிளாக் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு இதை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இதுக்குள்ள இருந்து ஒரு கஸ்டமரோட டீட்டெயிலை எடுக்க போறோம். அதுக்கு என்ன பண்றோம்? கஸ்டமர் கிளாஸை கால் பண்ணி அந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம், அந்த கெட் நேம், கெட் ஐடி எல்லாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் கால் பண்ணி எடுக்கிறோம். இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி பட் அதை ட்ரை பண்ணா ஏதோ சம் ரீசன்னால, மேபி இந்த செட்டப் இஷ்யூனாலயா என்னன்னு தெரியல, ஏதோ ரீசன்னால வரல. ஸோ இப்போதைக்கு அதை கமெண்ட் பண்ணிட்டு திருப்பி பார்க்குறோம், எப்படி வருதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு எதர் தனியாக ஒரு மாடியூலாவோ எப்படி போடலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கோடு ஏதாவது சம் பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுன்னா டிசேபிள் பண்ணி அந்த மாடியூலில் டிசேபிள் பண்ணிட்டோ இல்லை அதை கமெண்ட் பண்ணிட்டோ இந்த மாதிரி இது பண்ணணும். ஓகேவா? இதுதான். இதில் போயிட்டு ஓகே
பாப்போம் முன்னாடி வந்து இது வருதான்னு. இது நம்ம பண்ண மாடியூல் பார்க்க வேற ஏதாவது மாடியூல்ஸ் யாராவது ஏதாவது ட்ரை பண்ணி பாத்தீங்களா? கஸ்டம் மாடியூல்ஸ் ஏதாவது அந்த அட்மின் சைடு செட்டிங்ஸ் வைக்கிற மாதிரி ஏதாவது? ஓகே, சரி, அதை பார்ப்போம். நம்ம அதை சொன்ன மாதிரி ஆக்சுவலா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சம் டாஸ்க் கொடுப்போம். ஓகேவா? ஒவ்வொருத்தருங்களும் டாஸ்க் வரதை பேஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்காக கொடுப்போம். அதை பார்த்து இது பண்ணலாம். இது என்னாச்சு? ஏதோ சம்திங் இந்த இதுல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். மேபி ஃப்ரெண்ட் நேம் எதை மாத்திருந்தோமோ? ஃபர்ஸ்ட் மை எக்ஸ்டென்ஷன் மாத்திருந்தோமோ? அதில் போய் பார்த்துட்டு ஆப்பு ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ETC content groups. ஓகே, அதான் பிரச்சனை. புரியுதுல? நம்ம அன்னைக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட் நேம் வந்து மாத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இருந்தது, மை எக்ஸ்டென்ஷன் மாத்திருந்தோம். ஸோ அதனால தான் வராம இருக்கு. ஓகே, சம் சின்டாக்ஸ் வேற அதை சரியா கமெண்ட் பண்ணல. ஸோ அப்போ கோட்ல பிரச்சனை இல்லை, நம்ம தான் இது பண்ணியிருக்கோம். ஐயோ, திருப்பி எல்லாம் இது பண்ணுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா அதை ரிவர்ட் பண்றேன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில பிரச்சனை இல்லை, நம்ம அந்த இது நேம் கொடுத்ததுல தான் பிரச்சனை. ஸோ இதுதான் ஒர்க். புரியுதுல? நம்ம ஒர்க் பண்றப்போ அந்த மாதிரி வராது, எரர் அடிக்கும். அந்த எரர் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல தான் நம்மளோட ஸ்கில் இருக்கு. புரியுதுல? இப்போ இது ஒர்க் ஆகலை, அப்போ ஏன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த இப்போ ஆக்சுவலா நான் நேத்தே வந்து எல்லா ஃபைலையும் போய் பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்று டைம்ல அதனால பார்க்கல. பட் இப்போ வந்து அதுல போயிட்டு அந்த ரூட்ஸ் ஃபைல்ல போய் பார்க்குறப்ப நேம் மாறி இருக்கு. ஸோ அப்போ நேம் மாற்றி கொடுத்தா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதுல்ல? இதுதான். ஸோ இப்போ ஓகே, இதுல மாத்திட்டேன். அந்த HTML ஃபைல் இந்த இருக்கு. ஆக்சுவலா இது எதனால எரர் அடிக்குதுன்னா இது ஒரு சின்டாக்ஸ் எரர். ஆக்சுவலா நான் கமெண்டிங் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும், போடுறதா இருந்தா. புரியுதுல்ல? அதனால அது எரர் அடிச்சுது. ஓகேவா? இப்போ நான் எனேபிள் பண்றேன். திருப்பி கம்பைல் பண்ணணும், பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். சரி, இதாகட்டும். செட்டப் அப்கிரேட்லாம் தேவையில்லை. ஸ்டாட்டிக் கண்டென்ட் டிப்ளாய்மெண்ட் சரி, ஓகே, ரன் ஆகட்டும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இது. ஸோ என்ன வந்து ஒரு அட்மின் செட்டிங்ஸ் மட்டும் அன்னைக்கு பார்த்துருவோம். அட்மின் செட்டிங்ஸ் பேஜ் to system.xml. நான் உங்களுக்கு சொல்றப்ப சொல்லியிருப்பேன், அந்த system.xml ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த இது பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பேன் முன்னாடி. ஸோ இப்போ அதுதான் பண்ண போறோம். பார்ப்போம் எதுலையாவது ஈஸியா இருக்குதான்னு பார்ப்போம். How to use system configuration and helpers. ஓகே, ஓகே, இதுல நீங்க ரீட் பண்ணாலே அதான் போட்டிருப்பாங்க. என்னன்னா ஸ்டோர் செட்டிங்ஸ் கன்ஃபிகரேஷனுக்குள்ள இப்படி ஒரு செட்டிங்ஸ், இது அது பேர் என்ன, ஒரு ஏதோ ஒரு செட்டிங்ஸ் வைக்கணும்னா இந்த இது நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, இதை போட்டுட்டு ஓகே, இதுல config.xml இது மாடியூல் சென்ட்ரல் மாடியூலுக்குள்ளது. ஓகே, டிஸ்பிளே டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை வந்து எப்படி கால் பண்ணிருக்கேன், இதை நான் டைரக்டா கால் பண்ணலாமா? distance first of all say the value first catchy. Okay, so the path would be simple calling, create a helper file. Okay, 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 config down. Now we try to get it in controller. Okay, நாம எங்க பண்ணிருக்கோம் நம்ம? ஓகே, நான் இது இது கொஞ்சம் ஈஸியா நல்லா இருக்கு, இதை பார்ப்போம்.
இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முடிஞ்சதுன்னா அந்த யூஆர்எல்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லேட்டரா ரெஃபர் பண்றதுக்கு இதா இருக்கும். நான் ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் செட் ஒன்று சென்ட் பண்றேன். அது மோஸ்ட்லி முன்னாடி பண்ண கோடிங்ஸ் எல்லாமே அதுல கொஞ்சம் இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். கமெண்ட்ஸ் இருக்கும். ஐயோ சரி, க்ளோஸ் ஆச்சுன்னா திருப்பி ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அந்த மாடியூலை கிரியேட் பண்ணிடுறோம். ஓகேவா? அது ஒரு மாடியூலா கிரியேட் பண்ணலாமா இல்லை இல்லை மாடியூல கிரியேட் பண்ணவா இல்லை இந்த மாடியூல்குள்ளே பண்ணவா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும்? சரி, தனியாக ஒன்று போட்டுரும். என்ன நேம்ல கொடுத்துருக்காங்க? மே பிளஸா ஹலோ வேர்ல்டு. நம்மளோட இதில் அப்படி ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கா? இருக்கு. சரி, ஓகே. அப்போ இந்த மாடியூல்குள்ளே பண்ணிடுவோம். பட் ஆனால் இதில் என்ன, இது ஜஸ்ட் கண்ட்ரோலர் மட்டும் கால் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் முன்னாடி. ஆமாம், ஓகே. இது ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு மட்டும் கால் பண்ணியிருப்போம். இப்போ இந்த இதை எப்படி பண்ணலாம்? சரி, ஓகே. இப்படி பண்ணுவோம். சரி, இதுலேயே பண்ணுவோம். இந்த மாடியிலே பண்ணுவோம். ஓகேவா? டைமும் கொஞ்சம் செய்வாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, என்ன பண்ண போறோம், இடிசிக்குள்ள அட்மின் HTML-க்குள்ள system.xml இது கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா இந்த செட்டிங்ஸ்ங்கிறது அட்மின் சைடு மட்டும் தான் வரும் இல்லையா? ஸோ அதனால இடிசிக்குள்ள அட்மின் HTML-க்குள்ள system.xml நான் இந்த ஃபைலை காப்பி பண்ணி போட்டுட்டு அந்த கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? name system. ஓகேவா? ஓபன் பண்ணிட்டு எதுவுமே பண்ணல, இதுல இருக்கிற கண்டென்ட் தான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். ஓகேவா? போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு. அது மேபி அட்மின்ல வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன். ஓகே. இது என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு வெப்சைட்ல வந்து அட்மின்ல வந்து மேக் பிளஸான ஒரு செட்டிங்ஸ் வரும். அதுக்குள்ள ஹெல்லோ வேர்ல்டுங்கிற லேபிள் இருக்கும். அதில் ஜென்ரல் கன்ஃபிகரேஷன் மாடியூல் வந்து எனேபிளா இல்லையா அப்படின்னு ஒரு எஸ்ஆர்னோ, அப்புறம் வந்து ஒரு டிஸ்பிளே டெக்ஸ்ட்னு ஒரு ஃபீல்டு வச்சுட்டு அதில் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் அப்படி இது கிரியேட் ஆகிடுச்சு. அட்மின் சைடு செட்டிங்ஸ் போட்டுக்கலாம், இவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி நம்ம நிறைய ஃபீல்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபீல்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். நான் ரெண்டாவது உங்களுக்கு நிறைய ஃபீல்டு பண்ணி காட்டுறேன். ஆமாம், ஓகே. ஓகே, இப்போ அதில் ஏதாவது டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் செட் பண்ணணும்னா config.xml யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ மேபி இதே வேணா பண்ணி வச்சிடலாமா? சரி, ஓகே. இதையும் பண்ணிடுவோம். பண்ணிட்டு ரெண்டாவது, ஆமாம், அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். புரியுதுல? அந்த அட்மின் செட்டிங்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். அந்த செட்டிங்ஸுக்கு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கிறத இந்த ஃபைலில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி. ஓகே, அடுத்தது. ஓகே, இது இந்த மாதிரி கிரியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இதே மாடியில் நான் உங்களுக்கு இன்னொரு இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஹெல்ப்பர், ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஆமாம், ஹெல்ப்பர் கிளாஸ் கிரியேட் பண்ணி, ஹெல்ப்பர் தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஓரளவு கொஞ்சம் ரீயூசபிள் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை அதான் காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் ஹெல்ப்பர் ஒரு ஒரு கிளாஸ்க்குள்ளே கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து ஹெல்ப்பர். ஓகேவா? ஹெல்ப்பருக்குள்ள data.phpன்னு ஒரு ஃபைல் இருக்கும். DATA. ஓகேவா? அதுக்குள்ள உள்ள கண்டென்ட் வந்து இதில் இருக்கு, இந்த இருக்கு. ஓகேவா? டேட்டா இதுலயும் ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுன்னா இந்த அட்மின் சைடில் அந்த செட்டிங்ஸ் நம்ம பண்றோம்ல, அதோட வேல்யூ எடுக்கிறதுக்கு. ஓகேவா? அந்த வேல்யூ எடுக்கிறதுக்கு எப்படின்னா ஒரு இந்த இல்லை இல்லை இல்லை
இல்ல சாரி, இதுல யூஸ் பண்ணல. பட் இது ஒரு மெத்தட் உண்டு, இதுல இப்படிதான் கால் பண்ண முடியும் அப்படின்னு உண்டு. ஓகேவா? ஓகே, பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கண்ட்ரோலருக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்ப்பர் டேட்டாவை கால் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஹெல்ப்பர் டிஃபால்ட்டாகவே கால் பண்ணலாம். பட் சரி, இதை வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மெத்தடில் கால் பண்ணியிருக்காங்க. நமக்கு அங்கே அப்படி இருக்குதா, இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட அந்த ஹெல்ப்பருக்குள்ளே சேஞ்ச் பண்ணுவோம், இந்த கண்ட்ரோலருக்குள்ளே சேஞ்ச் பண்ணுவோம். கண்ட்ரோலருக்குள்ளே இண்டெக்ஸ் டெஸ்ட்னு போட்டுக்கிறோம். டெஸ்ட்டை மாற்றி பார்ப்போம். ஓகே, என்னன்னா அதுனா இன்னொரு இது அப்படி இருக்கட்டும். இண்டெக்ஸ்க்குள்ள இன்னொரு ஃபைல் போட்டுங்க, இன்னொரு கண்ட்ரோலர். ஓகேவா? அதுக்குள்ள அந்த கண்டென்ட் போட்டுங்க. ஸோ சிம்பிள். அதை கால் பண்ணால் அந்த டெக்ஸ்ட்ங்கிறது வரும், இதை கால் பண்ணால் அங்கே என்ன கன்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அது வரும். ஓகே, இது கொஞ்சம் டைனமிக்காக போட்டிருக்காங்க இது எல்லாமே. இது ஆமாம், சரி. இது என்ன மாதிரி என்ன வேற டைப்ல கால் பண்ணலாம், பட் இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். ஆமாம், ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ இந்த யூஆர்ல கால் பண்ணும்போது நம்ம அட்மின்ல என்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ இங்கே வரும். ஓகேவா? பண்ணுறேன். புரியுதா? நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்னு புரியுதா? அதாவது அட்மின் சைடில் ஒரு செட்டிங்ஸ் வச்சுட்டு அந்த செட்டிங்ஸ்ல இப்போ இங்க என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இது எந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகேவா? நம்மளோட வெப்சைட்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலா. ஓகேவா? நம்ம வெப்சைட்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஃபோன் நம்பர் இருக்கும், பார்த்துருப்பீங்கல்ல டாப்ல. அந்த ஃபோன் நம்பர் வந்து நம்ம இங்க அட்மின்ல கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பர் எடுத்து இங்க டிஸ்பிளே பண்ற மாதிரி பண்றது எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டைப்ல பண்ணலாம் ஆக்சுவலா. ஓகே, இது பார்ப்போம். இது மீட்டிங் கட் ஆச்சுன்னா திருப்பி ஜாயின் பண்ணுங்க, இது மட்டும் பார்த்துக்கலாம். அட்மின் சைட் செட்டிங்ஸ் முடிஞ்சது. ஓகே, அப்புறம் ஒரு 3 விஷயம் சொல்றேன். ஒரு ஒரு இதுவும் இன்டர்வியூல மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகேவா? ஒரு 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ். ஓகேவா? பிளக்இன்ஸ், ஈவென்ட்ஸ் அண்ட் அப்சர்வர்ஸ், ப்ரிஃபரன்சஸ். ஓகேவா? ஸோ இதுல பிளக்இன்ஸ்ங்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு நம்ம இப்போ இந்த இருக்குதா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இது வேணாம், ஹெல்ப்பர் பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை இந்த ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா நம்ம வந்து பிளக்இன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஜென்ரல் ஒரு மெஜெண்டல் இருக்குது ஒரு கான்செப்ட், பிளக்இன் கூடிய ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணலாம். அந்த பிளக்இன்ஸ்ல ஒரு 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? அது என்னன்னா உங்களுக்கு பிஃபோர், ஆஃப்டர், அரவுண்ட். இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க, பிளக்இன்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றாங்க, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுல பிஃபோர்னா என்னன்னா, சாரி, ஓகே, அதுல பிஃபோர்னா என்னன்னா உங்களுக்கு வந்து மெஜெண்டோ 2 பிளக்இன்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கே நிறைய டீடைல் கிடைக்கும். அதுல பிஃபோர், ஆஃப்டர், அரவுண்ட் அப்படின்னு 3 இருக்குது. பிஃபோர்னா ஒரு ஃபங்க்ஷனோட இன்புட்டை சேஞ்ச் பண்றது, ஆஃப்டர்னா ஒரு ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை சேஞ்ச் பண்றது. இது உங்களுக்கு வந்து அரவுண்ட்னா எய்தர் இன்புட் ஆர் அவுட்புட், எல்லாம் ரெண்டுமே சேர்த்து சேஞ்ச் பண்றது, அந்த மாதிரி உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அப்புறம் இது வந்து பிளக்இன் ஓவராலா சொல்றது. ஓகேவா? பிளக்இன்ல இதுல ஒரு ஓகே, இதுல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பிளக்இனை வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஏபிஐக்கு உள்ள ஃபங்க்ஷன்ஸ் இல்ல கான்கிரீட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிளக்இன்ஸ்க்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பிளக்இன் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து ஜென்ரலா உள்ளது, பிளக்இன்ஸ் முடியாது. ஈவென்ட்ஸ் அண்ட் அப்சர்வர் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு
வெஜெண்டோல வந்து ஒரு ஒரு டிஃபைன்டா ஒரு 4, 5 ஈவென்ட்ஸ் இருக்குது. பேஜ் லோட் ஆகுறது, கார்ட்ட வந்து ப்ராடக்ட் வந்து கார்ட்டுக்கு ஆட் பண்றது, சக்சஸ் ஆர்டர் சக்சஸ் ஆகுறது, லாகின் சக்சஸ் ஆகுறது. இந்த மாதிரி நிறைய ஈவென்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஈவென்ட்ஸ்ல ஒரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு லாகின் பண்றாங்க. லாகின் பண்றப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கணும். எக்ஸாம்பிளுக்கு லாகின் பண்ற